எனது நாயசனி மீன் கடையில் தோலை உரித்து வியாபாரம். அது வளர்க்குண்ணா. இது என்ன மீனுண்ணா இது? கடல் அடல்ண்ணே. நாக்கு மீன். கடல் கடல் அடல் அடல் கடல் அடல் கடல் அடல் மீன். இது உரிச்சாதான் சாப்பிட முடியும். எடுத்துருவா கொஞ்சம் இருக்கா வேஸ்ட் துணி. அடல் அந்துரா ராஜா அவ்வளோ வேண்டாம். இதுதான் ஒன்று விடையாந்துடும். ஆமாம் கடல் அடல் கடல் அடல் அருமையாக உரிச்சிட்டீங்கண்ணே. மூச்சு பழகிக்கணும்ல அதெல்லாம். ஆமாண்ணா. இதில் என்ன இருக்குது பார்ப்போம். அதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இருங்க அதான் சொல்லியாச்சுண்ணே பழகிறோம். இருங்க அடுத்த தோல் ஒன்று இருக்கா? சும்மா தானே சாப்பிட போகிறோம். பழகிக்கணும் ஏன்னா அதை வச்சு அப்புறம் அதில் என்னத்தை நல்லது தானே செந்தில். தோலோட நீங்கள் என்ன விற்கிக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் நேற்று நைட்லேருந்து விற்கிறேன். பெரியார் சொன்ன மாதிரி வெங்காயத்தை உரிச்சு பார்த்தாங்க. நீங்கள் வாடகை மீனை உரிச்சு பார்த்தா அப்புறம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் வெறும் முள்ளை மட்டும் கொடுக்க போறியா? அடல் 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 பார்த்துண்ணே. சூப்பர்ண்ணே வந்துருச்சு. எடுத்து விட்டார். அடல் அது சதையை நல்லா பாதுகாப்பாக தானே வச்சுருக்கு. மீன் எவ்வளோக்கு எடுத்து வைக்க? அடல் அடல் அலஞ்சாங்குளஞ்சான் இருக்குது. கிளி மீன் இருக்குது. மீன் உண்மையாகவே நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீ காசு கொடு. ஒரு 200 எடுத்து போதுங்க. பெரிய மீன் தான். அவள் 200 எடுத்து வைக்கவா? ருசி எத்தனை மணிக்கு வருவா? எத்தனை மணிக்கு வருவேண்ணே? அப்படியே கூட சாப்பிட்றேன். அதான் எத்தனை மணிக்கு வருவேண்ணே?